ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆட்டுகளுக்கு தீனி கொடுக்கறதுக்காக வேப்பந்தலை வெட்டுறதுக்கு போக போகிறோம். நம்ம ஆடுங்க வந்து வேப்பந்தலை எந்த அளவு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நல்லா வந்துட்டு ஒரு ஆட்டை தள்ளி விட்டுட்டு இன்னொரு ஆடு வந்து போட்டி போட்டுக்கிட்டு நம்ம ஆடுகள் வந்து வேப்பந்தலை சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரமாக வேப்பந்தலை வெட்டுறதுக்காக போக போகிறோம். ஏன்னா வந்துட்டு மலை மோடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனாலேயே நம்ம சீக்கிரமாக போய் வேப்பந்தலை வெட்டிட்டு வந்து ஆட்டுக்கு வச்சிட்டோம்னா ஆட்டுக்கு வந்து மழை பேஞ்சிகிட்டு இருந்தாலும் உள்ளே வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நோக்கத்தினால பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேப்பந்தலை வெட்டுறதுக்காக காலையிலே நேரமாக புறப்பட்டாச்சு. சரி, போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து ஆட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆடுகள்லாம் நமக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்படின்ட்டு நம்ம முன்னாடி வந்து இப்படி ஆவலாக நின்றுட்டு இருக்கிறத பார்க்கும்போதே தெரியும். இப்போ வந்து நம்ம ஃபார்மோட அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கு இன்னொரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, குடல் தேட்டுறதுக்காக 2 வெங்குளிச்சாங்கற்களை காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா தட்டி பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பொடியெலாம் கட்டையில் உழு வச்சுருக்கோம். அந்த கட்டையில் உழு வச்ச பொடியை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே குடல் வச்சு தேய்க்கும் போது அந்த நல்லா சொரப்பாக இருக்கும். அந்த பொடி கொட்டினதுனால தீட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து டக்குன்னு சீக்கிரமாக ஷார்ப்பாயிரும். நாம் வந்து இப்போ இந்த மாதிரி அளவில் ஈவனாக எல்லா இடத்துலையும் பொடி கொட்டிக்கிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோலப்பொடியை போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கோலப்பொடியோட நிலைமையை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணியில் மிக்ஸ் ஆகி கோலப்பொடி வந்து அரிசி மாவாட்டம் ஆகி போச்சு. அதனால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியல. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுவலை வந்து இப்போ தீட்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் தீட்ட ஆரம்பித்ததுனால அதோட நிலைமையை மட்டும் பாருங்கள். அது வந்து நிறைய துரு பிடிச்சி போயிருக்கு. நாம் வந்து ஆல்ரெடி எந்த இடத்துல வந்து நல்லா கொடுவலை தீட்டி ஷார்ப்னஸாக வச்சுருப்போமோ அந்த இடத்துல மட்டும்தான் துரு பிடிச்சிருக்கு. ஏன்னா இரும்பு வந்து தேய்ச்சி அந்த எந்த இடத்த ஷார்ப் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா மழையில் நினைஞ்சிருச்சுன்னா உடனே வந்து துரு பிடிச்சிரும். அதனாலே நம்ம வந்து தேவையில்லாத இடங்களில் தீட்டுறதை விட நம்ம வந்து வெட்டக்கூடிய அந்த பகுதி மட்டும் தீட்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாக தீட்டிட்டோம்னா குடோல் தின்னஸ் குறைஞ்சிரும். அதனால் குடோல் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடோல் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தீட்டியை முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வேப்ப மரத்தில் வேப்பந்தலையை வெட்டிட்டு வரதுக்காக புறப்பட்டாச்சு. நாம் வந்து வேப்பந்தலை வெட்ட போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா வேப்ப மரங்கள் இருக்குது. அந்த காலத்தில் வந்து வயசானவங்களாம் வச்சுருப்பாங்க போல். அந்த மரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நாமளும் வந்து 2 மரம் வச்சிங்கன்னா நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தமாரி வந்து நிறையா மரங்கள் வைங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்தோட பயன்களை நல்லா யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மரத்துலேருந்து வேப்பந்தலை வெட்டுறதுக்காக ரொம்ப க்ளோஸில் வந்தாச்சு. நாம் வந்து லாங்கில் ஒரு மரம் உயரமாக போயிட்டுருக்கு பார்த்திங்களா, உயரமாக போய் மேலே வந்து கிளைகள் விழுதில்லை, அந்த மரத்தில் தான் நாம் வந்து வெட்டுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய டைம் வெட்டியிருக்கிறேன். அதனால் வந்து அதில் நிறைய வெட்டின மார்க்லாம் இருக்கும். நான் வந்து மேலே ஏறிட்டு காட்டுறேன் வாங்க. இதுதான் வந்து நான் வந்து ரெகுலராக மரம் ஏறி வெட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய மரம் இருக்குது, நான் அதுலேயும் போய் வெட்டுவேன். வெட்டு மார்க்குனா வெட்டி அந்த கட்டையெல்லாம் காஞ்சிருக்குது பாருங்கள், அதுதான் வெட்டு மார்க்கு. இப்போ வந்து நம்ம வந்து மறுபடி சின்ன அந்த கவைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து வெட்டி கீழே தள்ள போகிறோம். அதை வந்து கீழேருந்து ஒரு வியூ எடுக்கலாம் அப்படின்ட்டு கீழே கேமரா வச்சுட்டு மேலே வந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் எந்தமாரி வெட்டுறேன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பொசிஷனில் நின்றுட்டு இருக்கேன். நின்று கரெக்டாக வெட்டி தள்ளும்போது தான் வந்து கீழே விழுவாமல் இருப்பேன். ஏன்னா வந்து ஒரு பெரிய கட்டையை நம்ம வெட்டி விடும்போது அது கீழே போகும்போது நல்லா வந்து ஒரு மரம் சேக்காகும். அந்த சேக்காகும் போது சம்டைம்ஸ் வந்து கையை விட்டுட்டு கீழே விழுவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டையை நம்ம வந்து கீழே தள்ளும்போது ரொம்ப சேஃபாக கவனமாக மரத்தை பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 1 பை 1 நம்ம வந்து கட்டையெல்லாம் வெட்டி கீழே தள்ளும்போது அந்த மாதிரி சேக்காகும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மரத்தை பிடிச்சிக்கிட்டா ரொம்ப சேஃபாக இருக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு கட்டையை வந்து வெட்டி தள்ள ஆரம்பித்தாச்சு. நம்ம வந்து நிறைய கட்டைகளை வெட்டி தள்ளியாச்சு. இது போதுமான அளவு. ஏன்னா வந்து நிறையா கட்டைகளை வெட்டி தள்ளி மரத்தையே வந்து க்ளீன் பண்ணுறதோட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து வேப்ப மரத்தில் நிறையா மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கால் வீங்கி போச்சு, தோலில் வந்து புண்ணாகி போச்சு, அதேமாரி தோலில் ஒரு அலர்ஜி இருக்குது, அந்தமாரி நேரத்தில் நம்ம வேப்பந்தலை அரைச்சி காலில் வைக்கும்போது அந்த அலர்ஜிக்கான கிருமிகளாக இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து எல்லாமே இறந்துடும். இல்லைன்னா வந்து அந்த இடத்த விட்டு போயிடும். அந்த கசப்புத்தன்மையினால் என்னான்னு தெரில, அது வந்து கிருமிகளுக்கு அந்த வேப்பந்தலை ஆகாது, எல்லாம் ஓடிடும். அந்த காலத்துலேருந்து இந்த முறையை வந்து நிறைய பேர் பின்பற்றி வந்திருக்கிறாங்க. வேப்பந்தலையோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ போக போக தான் பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தை யாருமே வந்து வீட்டுக்கு பக்கத்தால் வைக்கிறதில்ல. வேப்ப மரத்தை வந்து வீட்டு பக்கத்தால் வைக்கும்போது நிறையா வந்து ஆக்சிஜனும் தரும். நைட்டு மட்டும்தான் வந்து
நைட்ரஜனை வந்து வெளியே விடும். ஆனால் வந்து காலையில் நேரத்தில் ரொம்ப அதிகப்படியான ஆக்சிஜனை மரங்கள் ரொம்ப கொடுக்கும். அதில் 1/4 பங்கு தான் நைட்டில் நைட்ரஜன் வெளியே விடும். அதனால் பார்த்திங்கன்னா மரம் வந்து ரொம்ப அதிகமான பயன்பாடுகளை உடையது. நம்ம வந்து ஆட்டுக்கு தீனி போட்டுக்கலாம். அதேமாரி குத்தாரினா ஒரு கடலக்கொடி இந்த மாதிரி வந்து சேமித்து வைக்கிறதுக்காக தகரம் போட்டு மூடி வைப்பாங்க, அதுதான் குத்தாரி. அதுக்கு அடியில் வந்து குச்செல்லாம் போட்டு லைனாக அடுக்கி அதுக்கு மேலே வந்து அந்த கடலக்கொடி அது இதுன்னு வைக்கலாம். அதுக்காகவே வந்து குச்சிகளையும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மரங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான பயன்பாடுகள் இருக்குது. ஆனால் வந்து மரத்தை நம்ம அழிச்சிக்கிட்டு மட்டும்தான் வரோம். யாருமே வந்து மரம் வச்சு வளர்த்துறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. மரம் வச்சா வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் தான். ஆனால் வந்துட்டு நாம் அதை யூஸ் பண்ணலைனாலும் நமக்கு பின்னாடி வரீங்க நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனாலேயே நம்ம முடிஞ்சளவு நிறையா மரம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கிளைகளை சின்ன சின்ன கிளைகளை வந்து மரத்துலேருந்து வெட்டிகிட்டு வந்து வச்சு இப்போ அதிலேருந்து அந்த இலைகளை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து அதை ஒரு கயிறில் வச்சு நாம் பார்த்திங்கன்னா நல்லா இறுக்கி கட்டிக்க போகிறோம். ஏன் வந்து நம்ம கயிறில் வச்சு நல்லா இறுக்கி கட்டுறோம்னு பார்த்திங்கன்னா அதை கொண்டு போய் அந்த ஆட்டுப்பட்டியில் கீழே போட்டோம்னா ஆட்டோட சாணம் வந்து ரெகுலராக அதுங்க போட்டுக்கிட்டு இருக்கனால அந்த சாணத்தில் போட்டு அப்படியே பெரட்டிடுச்சுன்னா அந்த வேப்ப தலைகளை வந்து அதுங்க சரியாக சாப்பிடாது. எப்படி சொல்கிறேன்னா அதுங்களோட சாணத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு பில்லோ ஏதோ ஒன்று பட்டுருச்சுன்னா ஆடுகள் வந்து அந்த பில்லை எடுத்துக்காது, அது அப்படியே வந்து கழிச்சு விட்ரும், யூஸ் பண்ணாது. அதனாலே வந்து நம்ம ஒரு கயிற்றை வச்சு கட்டி கொஞ்சம் மேலே தொங்க விட்டு ஆட்டுக்கு கொடுக்க போகிறோம். இந்தமாரி முறையில் நம்ம கொடுக்கும்போது ஆடுங்க நல்லா சாப்பிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேப்பந்தலை வெட்டிட்டு வந்ததில் நிறையா வந்து காய்கள்லாம் கீழே செதறி போய் கிடக்குது. நம்ம வந்து பார்க்கும்போதே தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து கட்டிகிட்டு இருக்கிற அந்த வேப்பந்தலையிலையும் நிறையா காய்கள் இருக்கும். ஆடுங்கள் வந்து காய்களும் சாப்பிடும். காய்கள்லையும் நிறையா வந்து மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குது. இப்போ வந்து வேப்பம் பழத்துலேருந்து வேப்பங்கொட்டைகள்லாம் எடுத்துகிட்டு போய் எண்ணெய் ஆட்டி அதை வந்து ஏதாச்சும் புண்ணல் வச்சு கட்டுறாங்க. அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாரி நாம் வந்து அந்த மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டுப்பட்டியில் கொண்டு போய் கட்டுறதுக்காக நல்லா இறுக்கி கட்டி அதோட நல்லா பெருசாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டினதும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அவங்க பார்க்கல நல்லா தெரியும். நான் எடுத்துகிட்டு வரும்போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம வந்து மீதியெல்லாம் கட்டையெல்லாம் அப்படியே அங்கே ஓரமாக வச்சுட்டு இப்போ வெறும் தலைகளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ ஆட்டுகளுக்கு கட்ட போகிறோம். தலைகளில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து வேப்பங்கொட்டைகள் இருக்குது. இது வந்து ஆடு சாப்பிடும். உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த பெருசாக இருக்கிறனால உள்ளே போக முடியல. ஒரு மாதிரி எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே கொண்டு போய் வச்சாச்சு. ஆடுங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு நம்ம இந்த வேப்பந்தலைகள்லாம் சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து பார்க்கும்போதே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே கட்டிக்கிட்டு இருக்கனால இந்தமாரி வீடியோ வந்து சேக் ஆகும். அது வந்து அப்படியே சேக் ஆகிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடுகள் எப்படி நம்ம வேப்பந்தலையை சாப்பிட்றாங்கிறத பாருங்கள். ஒரு ஆடு மட்டும் பார்த்திங்கன்னா காய்களை மட்டும் தேடி கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரில. இப்போ வந்து நம்ம பட்டியோட ஸ்ட்ரக்சரை காட்டுறேன். இப்போ நடுவில் என்னத்துக்கு அந்த இது மாதிரி இருக்குன்னா மழை தண்ணி இந்தான வராததுக்கு தான் அந்தமாரி பண்ணியிருக்கோம். ஆனால் மழை தண்ணி ஊற்றும். ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் வெயில் வரத்துக்கு. அதாவது எப்படின்னா நெவுள் வேணும்னா இதுக்கு அடியில் வந்து ஆடுங்க படுத்துக்கும். அதே வந்து கொஞ்சம் வெயிலில் படுக்கணும்னு ஆசைப்படுறாடுங்க அந்த சைடு போய் படுத்துக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம வந்து இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஆட்டுப்பட்டி விட்டு வெளியே போகலாம். வெளியே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஆடுமே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம உள்ளக்கிறதுனால கொஞ்சம் பயந்துக்கிட்டு கிட்ட வராமல் இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து தாள் போட்டு விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாம் எடுத்து பயன்படுத்துக்கோங்க. ஒரு நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க.